வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவிப்பு. பயங்கரவாத மனிதகுலத்தின் எதிரி என்பதில் இந்தியாவும் கானாவும் ஒருமனதாக இருக்கிறோம். இது போரின் சகாப்தம் அல்ல எனவும் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா கானா நாடுகளின் சுதந்திர போராட்டம் பல நாடுகளுக்கு உத்வேகத்தை அளித்துள்ளது. கானாவின் தேசத்தை கட்டி எழுப்பும் முயற்சியில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி கானா ஜனாதிபதி ஜான் மகாமா தலைமையில் பிரதிநிதிகள் மட்ட பேச்சுவார்த்தை. முக்கிய நிர்வாகிகள் குறித்து ஆலோசனை என தகவல். கானா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளித்து கௌரவம். கானா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. கைகுலுக்கி பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகம். டிரினிடாட் ஆண்டு டுபாகோ நாட்டிற்கு பிரதமர் மோடி இன்று சுற்றுப்பயணம். நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பு. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக பலரிடம் 12 மணி நேரம் விசாரணை நடத்திய நீதிபதி ஜான் சுந்தரலால் சுரேஷ் சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் உள்ளிட்டவை நீதிபதியிடம் ஒப்படைப்பு. போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிதிக்கான காசோலையை வழங்கினார் அமைச்சர் பெரிய கருப்பன். தனது மகனை தாய் இழப்பது கொடுமையான விஷயம். அதை யாராலும் மன்னிக்க முடியாது. அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண விவகாரத்தில் உங்களின் கண்துடைப்பு நாடகங்களை யாரும் நம்ப மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த கோயில் ஊழியர் அஜித்குமார் குடும்பத்தினருடன் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு. அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரை நேரில் சந்தித்து ஆறுதல். அஜித்குமார் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் நடிகர் விஜய். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், தாவேகா என்றும் துணை நிற்கும் என அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியிடம் உறுதி. இளைஞர் அஜித்குமாருக்கு எதிராக நகை திருட்டு புகார் அளித்த பெண் மீது ஏற்கனவே மோசடி புகார். கடந்த 2010ஆம் ஆண்டே திருமங்கலம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கைது நடவடிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என காவல் அதிகாரிகளுக்கு DGP சங்கர் ஜிவால் அறிவுறுத்தல். குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 17 வயது மாணவன் உயிரிழப்பு. மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை எண்ணூரில் முறிந்து விழுந்த ராட்சத ஆலமரம்.
சாலைகளில் வாகனங்கள் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரம். பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கேட்டு பகுஜன் சமாஜ் தொடர்ந்த வழக்கு. கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு மீது தாவேகா பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 34 பேரூராட்சிகள் தரம் உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் உள்ள நடைபாதைகளை 2 வாரத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தடை செய்யப்பட்ட இடங்களில் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 9 பேர் பலியான சம்பவம். நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எஸ்பி மிரட்டும் தொனியில் பேசியதாக குற்றச்சாட்டு. திருக்கோவிலூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதற்கு லஞ்சம் வாங்கிய காவலர். நகராட்சி கவுன்சிலரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரல். பவானிசாகர் அணை பகுதி அருகே ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் ரீல்ஸ். இளைஞர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சிவகாசியில் பேருந்து படிக்கட்டில் பயணித்த கல்லூரி மாணவன் தவறி விழுந்து பலியான சோகம். தனியார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாமண்டூரில் வேன் மீது அரசு விரைவு பேருந்து மோதி விபத்து. 10 பயணிகள் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தாம்பரம் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 40 புறநகர் ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சங்கரன் கோவில் அருகே தாருகாபுரம் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி. 75 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதிய தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்க திபெத் அறக்கட்டளைக்கு அதிகாரம். இதில் தலையிட வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை எனவும் தற்போதைய தலாய் லாமா திட்டவட்டம். ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்டவை பீக் அவரில் வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி. மகாராஷ்டிரா ஹிந்தியில் பேசிய இனிப்பு கடை உரிமையாளரை கன்னத்தில் அறைந்த விவகாரம். நவநிர்மான் சேனா நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு. கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூரில் நீண்ட நாட்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. சிறுத்தையை வலைவீசி பிடித்து வனத்துறையினர் ஒப்படைத்த கிராம மக்கள்.
இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்தியா 310 ரன்கள் சேர்ப்பு. கேப்டன் சுப்மன் கில் சதமடித்து அசத்தல். டிஎன்பிஎல் கிரிக்கெட்டில் வெளியேற்றுதல் சுற்றில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி அபாரம்.